இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, ஊதாரி மைந்தனின் ஓமை விவிலியத்திலே ஒரு குறுகிய விவிலியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். விவிலியம் என்பது நற்செய்தி, ஆண்டவருடைய நற்செய்தி. இந்த ஊதாரி மைந்தன் கதையானது உண்மையான ஆண்டவரின் நற்செய்தி நமக்கு வழங்கப்படுகின்றது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். அவரிடம் நாம் வரும் பொழுது ஆண்டவர் அக மகிழ்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, பாவம் செய்த அந்த ஊதாரி மைந்தன் தந்தையிடம் வந்து ஆசீர் பெற்று மீண்டும் அவருடைய சொந்த நிலைக்கு, அந்த அருள் வாழ்விற்கு, அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவர் வந்து சேர்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாவம் செய்த எல்லா மனிதர்களும் இப்படி ஆண்டவரிடத்திலே வருகின்றார்கள் என்றால் இல்லை என்று நாம் சொல்லலாம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு விளைவுகள் உண்டு. எந்த பாவத்திற்கும் விளைவுகள் உண்டு. ஒரு செயலை நாம் செய்தோம் என்றால் அந்த செயலுக்கென்று ஒரு விளைவு உண்டு. அப்போ தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் இந்த பாவத்தின் விளைவுகள் என்ன என்பதை சிறிது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றாவது, பாவம் செய்கின்ற எந்த மனிதனும் கடவுளை விட்டு அகன்று சென்று விடுகின்றார். பாவம் செய்கின்ற எந்த மனிதனும் கடவுளை விட்டு அகன்று சென்று விடுவான். இந்த ஊதாரி மைந்தன் பாவம் செய்த பொழுது தந்தையிடமிருந்து அகன்று தூரமான இடத்திற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். அவன் தந்தையின் பார்வையிலே இப்பொழுது இல்லை. தந்தைக்கு அவனுக்கு உறவானது இல்லாமல் இருக்கின்றது. எனவே தந்தையை விட்டு தூரமாக செல்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் முதல் பெற்றோர்கள் அனுபவித்தார்கள். கடவுள் தோட்டத்தை அங்கே உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த ஏதோம் தோட்டத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்களை ஆண்டவரை விட்டு தங்களை மாற்றிக்கொண்டார்கள், மறைந்து நின்றார்கள், மரத்திற்கு பின்னாலே நின்றார்கள். ஆண்டவர் வந்து அழைக்கின்றார், ஆதாமே நீ எங்கிருக்கின்றாய் என்று அழைக்கின்றார். மனிதன் ஒளிந்து நிற்கின்றான். காரணம், அவன் செய்த பாவம் ஆண்டவரை விட்டு அவனை மறைந்து போக செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோலத்தான் நாமும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரிடமிருந்து மறைந்து போகின்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இரண்டாவது பார்த்தோம் என்றால், பாவம் செய்கின்ற மனிதன் தன் சகோதரனை வெறுக்கின்றவனாக மாறிவிடுவான். பாவம் செய்கின்ற மனிதன் தன் சகோதரனை வெறுக்கின்றவனாக மாறிவிடுவான். அந்த செல்வந்தருடைய 2 பிள்ளைகளிடத்திலே உறவு பிரிவு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இளையவன் வந்த பொழுது மூத்தவன் வீட்டிற்குள்ளேயே செல்லவில்லை, பொறாமைப்படுகின்றான். பொறாமையானது அந்த மூத்தவனின் உள்ளத்திலே வந்து சேர்கின்றது. தந்தையானவர் அந்த இளையவனுக்கு இவ்வளவு வசதியை செய்து கொடுக்கின்றார், இவ்வளவு நன்மை செய்து கொடுக்கின்றார், இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார் என்று பொறாமைப்படுகின்ற ஒரு மூத்தவனை நான் பார்க்கின்றோம். எனவே பாவம் ஒருவனுடைய உள்ளத்திலே நுழைந்தால் அவன் தன் சகோதரனை வெறுக்கின்றவனாக
மாறிவிடுவான். தொடக்கத்திலே என்ன நடந்தது? ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள். காயின் என்ற ஒரு பிள்ளை இருக்கின்றான், ஆபேல் என்ற ஒரு பிள்ளை இருக்கின்றான். காயின் உள்ளத்திலே பாவம் நுழைகின்றது. தன் சகோதரனை பற்றி பொறாமை கொள்கின்றான். கடவுள் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றாரே, அதை பாராட்டுகின்றாரே என்று எண்ணி தனக்குள்ளே பொறாமை கொண்டு தன் சகோதரனை வெறுக்கின்றான். அவ்வாறு அந்த வெறுப்பானது சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு விடுகின்றது. பாவம் செய்கின்ற மனிதன் தன் சகோதரனை வெறுக்கின்றவனாக மாறிவிடுகின்றான். இயேசுவில் பிரியமானவர்கள், 3வது, பாவம் செய்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்றால் அவன் துன்பப்படுகின்றவனாக மாறிவிடுகின்றான். பாவம் செய்கின்ற மனிதன் துன்பத்தை அனுபவிக்கிறவனாக மாறிவிடுகின்றான். இளைய மகன் சொத்தை வாங்கி கொண்டான், தூர தேசத்திற்கு சென்றான், மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். எல்லா விதமான வாழ்க்கையும் அவன் நடத்தினான். பாவத்திலே வாழ்ந்தவனாக அவன் இருந்தான். இறுதியிலே என்ன ஆயிற்று? பசி வந்தது. உணவில்லை, தண்ணீர் இல்லை, வேலை இல்லை. ஒரு அனாதையாக துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கின்றவனாக, இறுதியிலே பந்திகளை மேய்க்கின்றவனாக, அழுக்கான அந்த விலங்குகளோடு வாழ்கின்றவனாக அந்த துன்ப நிலைக்கு அவன் தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பாவம் செய்கின்ற மனிதன் அவ்வாறுதான். கடவுளோடு வாழ வேண்டிய அந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது கடவுளை விட்டு அகன்று இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரை வெறுத்து ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கைக்கு கடந்து சென்று துன்பத்திலே உழன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 4வது, பாவம் என்ன விளைவை ஏற்படுத்தி என்பதை நாம் யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பாவம் செய்கின்ற மனிதன் தன் ஆன்மாவை இழந்து கொள்வான். பாவம் செய்கின்ற மனிதன் தன் ஆன்மாவை இழந்து விடுவான். யூதாஸ் காரியத் பாவம் செய்தான், இயேசுவுக்கு எதிராக பாவம் செய்தான். தன்னை அழைத்து தனக்கு எல்லா அருளையும் கொடுத்த இயேசுவுக்கு எதிராக இயேசுவை காட்டி கொடுப்பவனாக அவன் பாவம் செய்தான். அந்த பாவமானது அவனை உறுத்தியது. மனசாட்சியானது அவனை குற்றம் சாட்டியது. அவனுக்கு மீட்பு கிடைக்காமல் போயிற்று. காரணம், மன்னிப்பு என்ற கருவியை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் சோர்ந்து போய்விட்டான், தளர்ந்து போய்விட்டான், ஏமாற்றம் அடைந்து விட்டான். இனிமேல் எனக்கு வாழ்வே இல்லை என்ற நிலைக்கு சென்றான். தன் ஆன்மாவை இழந்தவனாக மாறிவிட்டான். இயேசுவில் பிரியமா, இவ்வாறு பாவமானது பல விளைவுகளை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையிலே இந்த விளைவுகளிலிருந்து எவ்வாறு நாம் தப்பிக்க வேண்டும், எவ்வாறு நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதைத்தான் ஊதாரி மைந்தன் கதையானது நமக்கு சொல்லித் தருகின்றது. இரக்கமுள்ள ஆண்டவரிடத்திலே வர வேண்டும், என்றும் அன்பு மாறாத ஆண்டவரிடத்திலே வர வேண்டும், என்றும் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற நம் தந்தையாகிய இறைவனிடத்திலே வர வேண்டும். ஊதாரி மைந்தன் என்ன சொல்லுகின்றார்? நான் என் தந்தையிடம் செல்லுவேன் என்று சொல்லுகின்றான். அறிவு தெளிந்தவனாக, ஞானம் பெற்றவனாக மாறிய பொழுது நான் என் தந்தையிடம் செல்லுவேன். அங்கு சென்று, தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் உமது மகன் என அழைக்க தகுதியற்றவனாக மாறிவிட்டேன். ஊழியருள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு கொஞ்சம் உணவு தந்தால் போதும். உன் இல்லத்திலே கூட வாழ எனக்கு இடம் தர வேண்டாம். ஊழியனை போல கடைகோடியிலே எங்காவது ஒரு இடத்தை எனக்கு தாரும் என்று பிச்சை கேட்பவனை போல அவன் தந்தையிடம் வர முயல்கின்றான். இயேசுவில் பாவம் செய்கின்ற மனிதன்
உண்மையான தந்தையாய கடவுளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் அன்பு காட்டுகின்றவராக இருக்கிறார், இரக்கம் கொண்டவராக இருக்கிறார், மன்னிப்பு அளிப்பவராக இருக்கின்றார். அந்த தைரியம் ஒருவனுக்கு வர வேண்டும். எந்த பாவத்தில் இருந்தாலும் என் தந்தையின் இல்லத்திற்கு நான் செல்லலாம், என் கடவுளை நாடி செல்லலாம், எனக்கு மீட்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும் என்ற தைரியம் கொண்டவனாக மாறினால் அவனுக்கு வாழ்வு கிடைக்கும். அந்த ஊதாரி மைந்தனுக்கு, கொஞ்சம் உணவு கேட்ட ஊதாரி மைந்தனுக்கு, தந்தையிடம் மன்னிப்பு கேட்ட ஊதாரி மைந்தனுக்கு, எங்கோ ஒரு இடத்துல தங்க இடம் கேட்ட ஊதாரி மைந்தனுக்கு தந்தை என்ன செய்கின்றார்? ஒரு குறைவும் அவனுக்கு வைக்கவில்லை. அவரை கட்டி அரவணைக்கின்றார், நல்ல ஆடைகள் கொடுக்கின்றார், நல்ல ஆபரணங்கள் கொடுக்கின்றார், நல்ல விழா எடுக்கின்றார், மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவில் பிரிய தவக்காலத்திலே நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு எதிராக நாம் செய்த எல்லா தவறுகளையும் எண்ணி மனவருந்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு நின்று விடாமல் தந்தையிடம் செல்பவர்களாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து தந்தையிடம் செல்பவர்களாக, மன்னிப்பு கேட்கின்ற மக்களாக நாம் மாறினால் தந்தை விண்ணுலக வாழ்வை நமக்கு தருவார், இவ்வுலகிலே ஏராளமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதை உணர்ந்து கொண்டு இறை ஆசீருக்காக தொடர்ந்து மன்றாடி நாம் ஜெபிப்போம்.